நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்று மார்கழி 22வது நாள், 22வது திருப்பாவை. அங்கன்மா ஞானத்து அரசர் அபிமான. அங்கன்மா ஞானத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டு கீழே அங்கன்பா ஞானத்து அரச அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டு கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே. கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே. செங்கன் சிறுக சிறது எம்பேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போலே. அங்கண் இரண்டும் கொண்டு எம்பேல் நோக்குதியே. அங்கண் இரண்டும் கொண்டு எம்பேல் நோக்குதியே. எங்கள் வீண் சாபம் இழிந்தேனோ எம்பாவாய். அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே. எங்கள் மேல் சாபம் இழிந்தேனோ எம்பாவாய். இந்த திருப்பாவையில ஆண்டாள் ரொம்ப அழகா கிருஷ்ண பரமாத்மாவின் கண்களை அவ்வளவு அழகா வர்ணிச்சு அவரை துயில் எழுப்புறார். அங்கன்மா ஞானத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டின் கீழ் சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோ. இந்த வல்லரசர்கள், இந்த உலகத்தையே ஆளக்கூடிய வல்லரசர்கள் எல்லாம் எங்களை விட யாரு வலிமை மிக்கவர்கள், அரசாள முடியும் அப்படின்னு மார்த்தட்டி கொண்டவர்கள் எல்லாம் உன்னை பள்ளி கொண்டிருக்கும் அந்த பள்ளி உன்னுடைய கட்டில சுத்தி அப்படியே இந்த சத்சங்கத்துக்கு வந்த பக்தர்களை போல அப்படியே அமைதியா கையை கட்டிட்டு தலையை குடிஞ்சிட்டு அவ்வளோ பயபக்தியோட நின்றுட்டு இருக்கான். அத மாதிரிதான் நிற்பதை போல, அவர்கள் அப்படி நிற்பதை போலத்தான் நாங்களும் அந்த மாதிரி வந்து நிக்கிறோம். எதுக்காக? உன் தரிசனத்திற்காக. நீ முள்ள முள்ள உன் கண்களை திறந்து எங்களை பார்க்கன்னா, அந்த கண்களை எப்படி திறக்கணும் ஆண்டாள் சொல்றான். கிங்கிணி, அதாவது கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே. இந்த சலங்கையில வந்து காலை கட்டிருக்கிற சலங்கையில சின்ன சின்ன மணிகள் இருக்கும், அரைகுறையாதான் வாய் திறந்துருக்கும். அந்த மாதிரி கண்கள் முள்ள 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 நீ திறக்கணும். அப்ப தாமரை மலர் கூட முள்ள 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 அழகா மலரும். அந்த மாதிரி தாமரை மலர் போல அந்த சலங்கையில உள்ள அந்த மணியை போல முள்ள முள்ள உன் கண்கள் அழகா திறந்து எங்களை பார்க்கணுங்கிறான். திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல், சூரியனும் சந்திரனும் ஒரே சமயத்துல இருந்தால் எப்படி இருக்கும், என்ன பிரகாசம்! அப்பேற்பட்ட சிவந்த தாமரை போன்ற கண்களை உடைய நீ உன் கண்களை அழகா முள்ள 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 அந்த பிரகாசமான திங்களையும் ஆதித்யனும் சூரியனையும் சந்திரனையும் ஒத்த அந்த பிரகாசமான கண்களை கொண்டு மெல்ல 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 நீ திறந்து எங்களை பார்த்தியானா எங்களுடைய சாபங்கள் எல்லாம் போயிடும். அதற்காகத்தான் நாங்க காத்துட்டு இருக்கோம் கண்ணா அப்படின்னு ஆண்டாள் கண்ணனை துயில் எழுப்புறாள். ரொம்ப அழகா அந்த திருப்பாயில ஆண்டாள் கிருஷ்ண பரமாத்மா துயில் எழுப்புறாள். ஓம் நமோ நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.